டெஃபினிஷன் ஆஃப் caste. சாதியின் இயல்புகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சாதினா என்னன்ற கேள்விக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ஆன்சர்ஸ் தான் சொல்லுவோம். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லையான்றதை தாண்டி நம்ம சொல்ற பதில்கள் எல்லாம் தெளிவான பதிலான்றதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. கேஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா இது வரைக்கும் நம்ம அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்ற கேள்வியை தாண்டி வாட் இஸ் கேஸ்ட்ன்ற கேள்விக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. கேஸ்டோட எசன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் இது வரைக்கும் ஸ்காலர்ஸ் கொடுக்கலன்றதை நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லலாம். ஜாதியை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்ட 4 முக்கியமான ஸ்காலர்ஸ் அவங்க கேஸ்ட பத்தி என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்காலரா மிஸ்டர் செனாட் அவர் எடுத்துப்போம். அவர் கேஸ்ட் இஸ் எ க்ளோஸ்ட் கார்பரேஷன் இன் தியரி டிஃபைன் பண்றாரு. அதாவது சாதி என்பது ஒரு குறுகிய ஆட்சி மன்றம்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் அதனுடைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் தலைவரா ஒருத்தர் இருப்பாரு. நிறைய அதிகாரம் கொண்ட பேரவையா அது இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கேஸ்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா they will be bound together by a common occupation. ஆக்குபேஷன் சிமிலாரிட்டி இருக்கும். அவங்க திருமணம் பண்ற முறைகள்ல ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க சமைக்கிற உணவு ஃபுட் சம்பந்தமான விஷயத்திலையும் சிமிலாரிட்டி இருக்கும். ஜாதிக்குள்ள தீட்டு சம்பந்தப்பட்ட சடங்குகளும் இருக்குன்றத மிஸ்டர் செனாட் சொல்றாரு. 2வது ஸ்காலரான நெஸ்ஃபீல்ட் சாதி என்பது பிரிவுகளாக இருக்கும்னு சொல்றாரு. ஒரு சாதி இன்னொரு சாதியோட எந்த விதமான கனெக்ஷன்ஸ்லயும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. கனெக்ஷன்ஸ் மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் ஒரு சாதியை சேர்ந்தவர் அடுத்த சாதியில் இருக்கும் நபரை திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்கன்ற விஷயங்களே இவர் கவர் பண்றாரு. அடுத்து 3வது ஸ்காலரா சர் எச் ரிஸ்லி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ரிஸ்லி ஒரு கேஸ்டுமே ஒரு காமன் நேமோட இருப்பாங்கன்னு சொல்றாரு. தேவையில்லாத சர் நேம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேஸ்டும் புராணங்கள்ல இருக்கிற முன்னோர்கள் இல்லைன்னா தெய்வங்கள் அவங்களுடைய வழி வந்ததாக நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள். 4வதா டாக்டர் அம்பேத்கர் இவர் ஒரு இந்தியர். இவர் கேஸ்ட் ஒரு சோசியல் குரூப்பா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் குரூப்க்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதா சொல்றாரு. முதல் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, ஒரு சாதியில ஒருத்தர் மெம்பரா இருக்கணும்னா அந்த சாதியில இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அவர் பிறந்தவரா இருக்கணும்னு சொல்றாரு. 2வது குணாதிசயமா ஒரு சாதியில இருக்கிற ஒரு மெம்பர் இன்னொரு சாதியை சேர்ந்தவரை திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ 4 ஸ்காலர்ஸ் மிஸ்டர் செனட், மிஸ்டர் நெஸ்ஃபீல்ட், சர் எச் ரிஸ்லி அண்ட் டாக்டர் அம்பேத்கர் இவங்க 4 பேரும் கேஸ்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஜாதியை பற்றி எய்தர் ரொம்ப அதிகமா அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியா டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கேஸ்ட பத்தி ஒரு கம்ப்ளீட் ஒரு கரெக்ட் டெஃபினேஷன் யாரும் சொல்லலாம். சாதி அமைப்பின் மைய கருத்தினை இவங்க 4 பேருமே தவற விட்டுருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேஸ்ட ஒரு ஐசோலேட்டட் யூனிட்டா கன்சிடர் பண்ணிருக்காங்க. பட் உண்மையில கேஸ்ட் அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் செப்பரேட். அது தனியா இயங்கல. கேஸ்ட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித்தின் எ குரூப். சாதி என்பது சாதி அமைப்பின் ஒரு பங்காக இருக்கிறது. கேஸ்ட் சிஸ்டம்ல கேஸ்ட் ஒரு பார்ட்டா இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை 4 பேருமே மிஸ் பண்ணிருக்காங்க. இதனால கேஸ்டோட எசன்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இப்போ இந்த 4 பேரோட டெஃபினேஷன் ஆஃப் கேஸ்ட்ல என்ன மிஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல மிஸ்டர் செனட் எடுத்துப்போம். இவர் கேஸ்ட் ரொம்ப டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கேஸ்ட் ஒரு க்ளோஸ்ட் கார்பரேஷன், அதாவது குறுகிய ஆட்சி மன்றம்னு சொல்றாரு. அதனுடைய மெம்பர்ஸ் வில் பி ஹெடட் பை சீஃப். இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே திருமண சமயங்கள்ல விழாக்கள் சமயங்கள்ல ஒண்ணு கூடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருடைய தொழில், திருமணம் அல்லது உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒன்றாக பிணைக்கப்பட்டிருப்பார்கள்னு சொல்றாரு. இப்போ மிஸ்டர் செனட் என்ன சொல்றாருன்னு நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கேஸ்ட். சாதியின் வெளிப்பாடுகளை மட்டும்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் முக்கியமா அவர் சொல்ற டெஃபினேஷன்ல ஒன்னு நம்ம கவனிக்கணும். மிஸ்டர் செனட் இஸ் இன்க்ளூடிங் த ஐடியா ஆஃப் பொல்யூஷன். தீட்டு சம்பந்தமான சடங்குகளை அவர் சாதியின் டெஃபினேஷன்ல இன்க்ளூட் பண்றாரு. தீட்டு என்பது சாதியின் தனி தன்மை கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா ஆஃப் பியூரிட்டி. இதுதான் தூய்மை, இது தூய்மை கிடையாதுன்றதை பத்தியான ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஜென்ரலா பிராமின்ஸ், அதாவது புரோகித ஜாதின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க சாதி அமைப்பின் உயர்நிலையில இருக்கிறதுனால இந்த தீட்டுன்ற கான்செப்ட் சாதியோட கேரக்டரிஸ்டிக்கா மாறுது, அவ்வளவுதான். அதை தவிர ஜாதிக்கும் தீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு ரிலிஜியஸ் பிளேவர் கேஸ்டுக்குள்ள வர்றதுனால தீட்டுன்றது அதோட பார்ட்டா மாறுது. அடுத்துதான் மிஸ்டர் நெஸ்ஃபீல்ட பத்தி பார்த்தோம்னா இவர் ஜாதி என்பது பிரிவா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரிவு இன்னொரு பிரிவோட தொடர்புல இருக்க மாட்டாங்க. they can neither intermarry nor eat or nor drink. இங்க நாம நல்லா பார்த்தோம்னா மிஸ்டர் நெஸ்ஃபீல்ட் has mistaken the effect for the cause. விளைவுகளை காரணமாக கொண்டதினால் ஏற்பட்ட தவறு இது. நாம ஒண்ணு மறந்துடக்கூடாது. caste is a self-enclosed group. It maintains its own exclusivity. அதாவது சாதி என்பது தன்னைத்தானே தனக்குள் அடைத்துக் கொள்ளும் ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால ஒரு சாதியினர் வேறு சாதியினருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது, ஒன்று கூடி உணவு அருந்தாமல் இருப்பது போன்ற சமூக உறவுகள் ஏற்படும் விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள் இருப்பது சாதியின் வெளிப்பாடாதான் நம்ம பார்க்க முடியும். அதுவே சாதி ஆகாது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாமலேயே சாதியால் இயங்க முடியும். சாதியின் காரணங்கள் இது கிடையாது, அதனுடைய விளைவுகள் மட்டுமே இது.
பட் அதே சமயத்துல இந்த கட்டுப்பாடுகள் இருப்பதற்கு மதம் ஒரு காரணமாக இருப்பதை நாம மறுக்க முடியாது. மூன்றாவது ஸ்காலரான சர் H. ரிஸ்லேவை எடுத்துக்கிட்டோம்னா சாதியின் இயல்புகளை சொல்ற மாதிரி எந்த டெபினிஷனையும் அவர் சொல்லல. புதிதா எந்த ஒரு கருத்தையும் சொல்லாததுனால நம்ம அடுத்து டாக்டர் கெட்கருக்கு போலாம். டாக்டர் கெட்கர் நுட்பமான அறிவோடு அதே சமயத்துல திறந்த மனதோடு சாதியை டிஃபைன் பண்ண முற்பட்டிருக்காரு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சாதியை பற்றி 4 ஸ்காலர்ஸும் ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த தவறுல இருந்து டாக்டர் கெட்கரை நம்ம எடுத்துடலாம். அதாவது டாக்டர் கெட்கர் சாதியை ஒரு தனி அமைப்பாக மட்டும் பார்க்கல, சாதியை சாதி அமைப்பின் ஒரு பங்காக பார்த்திருக்கிறாரு. அதனால சாதிகளுக்குள் இருக்கும் உறவுகளை நினைவில் கொண்டு சாதியினை விளக்க அவர் முற்பட்டுள்ளார். ஜாதியினால் ஏற்படும் விளைவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு சாதி தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்ன காரணங்கள்ன்றத டாக்டர் கெட்கர் சொல்ல முற்படுறார். டாக்டர் கெட்கர் சாதி என்பது ஒரு சமூக குழுன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 வகை இயல்புகள் இருக்கிறதா சொல்றாரு. ஒரு சாதியின் உறுப்பினராகும் உரிமை உறுப்பினர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை முதல் இயல்பா சொல்றாரு. தன்னோட சாதியினரை தவிர வெளி சாதியினரோடு திருமண உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதை 2வது இயல்பா சொல்றாரு. இந்த 2 இயல்புகளை கொண்டு டாக்டர் கெட்கர் சாதியை முழுமையாக டிஃபைன் பண்ண முற்பட்டு இருந்தாலும் அதுல ஒரு சின்ன குழப்பம் இருப்பதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். தான் பிறந்த குழுவின் வழியாக உறுப்பினராகும் தன்மையையும் கலப்பு திருமண தடையையும் நம்ம வேறு வேறு விஷயமாக பார்க்க முடியாது. இது ரெண்டுமே ஒரே பொருளின் 2 தன்மைகள் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இவை இரண்டும் 2 வேறு நாணயங்கள் கிடையாது, ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 ஸ்காலர்ஸும் சொன்ன விளக்கங்களை எல்லாம் மனதில் கொண்டு கேஸ்டோட ப்ரிசைஸ் டெஃபினேஷன் என்னன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சாதியின் வெளிப்பாடுகளை எல்லாம் சாதின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம சாதியின் அடிப்படை இயல்பு என்னன்றதை நம்ம கரெக்டா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வருவோம். அது சாதியின் அகமண முறையாகும். தன் இனத்துக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளும் முறை தான் அகமண முறை. அதாவது கலப்பு மனமின்மை தான் அகமண முறை, கலப்பு மன தடை தான் அகமண முறை. அதுவே சாதியின் சாராம்சம் ஆகும், அதுவே சாதியின் இயல்பும் ஆகும், அதுவே சாதியின் தனித்தன்மையும் ஆகும். இந்த அகமண முறையை கொண்டுதான் சாதி தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்கிறது. வேற எல்லா வெளிப்பாடுகளும் இல்லாமல் சாதியினால் இயங்க முடியும். வெறும் இந்த அகமண முறை மட்டும் இருந்தால் போதும். தன் சாதிக்குள்ளேயே ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் சாதியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறார் என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா இந்த அகமண முறையின் முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சிடும். அகமண முறையை நாம எண்டோகமின்னு சொல்லுவோம். அதற்கு ஆப்போசிட்டான புறமண முறையை, அதாவது கலப்பு திருமண முறையை நம்ம எக்ஸோகமின்னு சொல்லலாம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கேஸ்ட், கேஸ்டின் இயல்பு என்னன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணா எண்டோகமி இஸ் த ஒன்லி கேரக்டரிஸ்டிக் தட் இஸ் பெக்யூலியர் டு கேஸ்ட். சுருங்க சொன்னால் சாதி முறைக்கு தன்னின திருமண வழக்கம் அல்லது அகமண வழக்கமே தனித்தன்மை வாய்ந்த ஒரே இயல்பாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த புரிதலை நாம தவற விடக்கூடாது, மறக்கவும் கூடாது. சாதியை ஒழிப்பதற்கான சரியான தீர்வு இந்த அகமண முறையை முற்றிலும் புரிந்து கொண்டால் மட்டுமே தான் உருவாகும். அதாவது சாதி தான் அகமண முறை, அகமண முறை தான் சாதி என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே சாதியை நம்மால் ஒழிக்க முடியும். டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்தியாவில் சாதிகள் என்ற இத்தொடர் தொடரும். நன்றி.